நம்ம இப்போ மலை ஏற போகிறோம். அதாவது யாருமே ஏறாத வழியில் ஏற போகிறோம். அதாவது நம்ம எங்கே இருக்கோன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அங்கே தான் ஏற போகிறோம். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கோம். அதாவது படிக்கட்டில் ஏறி தான் வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கிறது டிஎன் ஸ்கேல் தமிழ்நாடு வந்து பர்ஃபெக்டாக கூப்பிட்டு போவாங்களே, அது இல்லை. இந்த மாதிரி தனியாக விஷுவலாக நீங்கள் வரீங்க பாருங்கள், இதுதான் உண்மையான ட்ரெக்கிங். இது கொடுக்குற வைப்ரேஷன் வேறு எதுவும் கொடுக்காது உங்களுக்கு. அது உங்கள் பாடி ஆகட்டும், உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஆகட்டும், இருக்கிற ஒவ்வொன்றும் பாருங்கள். மாடு பா 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 இது எதுவும் இல்லை. ஸோ அதுவே புல் சாப்பிட்டு வளர்ந்துருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு புல், ஓகேவா, கிராஸ். ஐ திங்க் அது மெக்னீஷியம்னு நினைக்கிறேன். மெக்னீஷியம் இஸ் கன்வெர்ட்டிங் டு கால்சியம். அதாவது நம்ம குடிக்கிற பாலாக மாறுது. எவ்வளோ பெரிய மெட்டபாலிசம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயணம் வந்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும். பயணம் எல்லாம் கடுமை தாங்க. நம்ம கிராஸிங்காக தான் ஏறணும், ஸ்ட்ரைட்டாக ஏறக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஏற இயற்கையே விடாது. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் போகலாம். ஆனால் இங்கே இருக்கவங்களே மலை மேலே இப்படி ஏறியிருப்பாங்கிறது இட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அதை சொல்ல முடியாது தான். குறுகலாக இருக்குங்க சந்தெல்லாம். அதுவும் என் பேக் வேறு வெயிட்டு வேறு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை இதை தாண்டி முழுக்க ஒரு அவேர்னஸ் தான், இந்த மாதிரிலாம் ஏறலாம் அப்படின்னு சொன்னால். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து கால் ஓட்டுமா. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் மலையும் காடும் ஒவ்வொரு இடமும் கடந்து தான் ஒரு மீட் ஆகட்டும், ஒரு பழமாகட்டும், ஒரு கனி ஆகட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட வைப்ரேஷனோட கம்பேர் பண்ணால் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவங்க எத்தனையோ விஷயம் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இன்னும் ஏறணும். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரோட ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் ஏதாவது ஒரு மலைக்கு சும்மா ஏறி பாருங்கள். இட்ஸ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நம்ம வீடியோ போடுறது ரொம்ப ரேர் தான். நிறையா மலை ஏறிட்டோம், எப்போவாவது தோணுச்சுன்னா போடுவோம். ஸோ எவ்வளோ மலை நாங்கள் ஏறியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும். ஓகேவா, எப்படி ஏறலாம் எப்படின்னு ஒவ்வொன்று சின்ன சின்ன மலையை ஏறி கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டால் என்ன கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அது அந்த ஃபீல் பண்ணால் தான் அது ஒரு அந்த வைப் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கல் மேலேயும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். என்னங்க இவன் நடந்துகிட்டே இருக்கான்னு போர் அடிக்குதா? அப்படிதாங்க இப்போ இருக்க ரீல்ஸ் உலகத்தில் எல்லாமே ஸ்பீடாக கிடைக்கிறனால இதோட வேல்யூவும் தெரியாது நமக்கு. ஏறணும். இந்த சீன் பாருங்கள். யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி கிராஸ் லேண்டில் நடந்து? இந்த மாதிரி இருக்க பாறையில் நம்ம கிராஸிங்காக தான் ஏறணுங்க. சப்போஸ் நம்மளால் ஏற முடியாத சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஈஸியாக இருக்க கேப்பில் தான் ஏறணும்.
வரப்போகிறோம். சில வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன், இன்னும் ரொம்ப லென்த்தியாக போனால் நல்லா இருக்காதுன்னு. பட் ஆனால் இதுக்கு போன டைம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும் கட் பண்ண வீடியோ. அவ்வளோ இதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. நீங்கள் நம்மளால் அதை உண்மை. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம். உனக்கு பயமே இல்லையான்றீங்களா? சத்தியமாக இல்லை, பயம் இல்லை. எதுக்கு பயப்படணும்? பயங்கிறது ஒரு ஃபீலிங். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ பரபரப்பான வாழ்க்கையில் அதோட வாழ்க்கை பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கும் நமக்கும் வேறு வேரியேஷன் இல்லைங்க, ஓகேவா? இதுவும் தன்னோட ஜென்ரேஷனை ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. பட் நம்ம 2 பேரும், நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்று, நாலேஜபிள் பீப்புள்ஸ். அது உண்மையான எனக்கே தெரில, நீங்களே யோசிங்க. நம்மையும் அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நம்ம நாலேஜ் தான். பட் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யாராவது ஒரு புக்கில் படிக்கணுமா? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸை தவிர வேறு ஏதாவது இல்லை ஏதாவது புதுசாக கற்றுக்குறோமா? யூடியூப்னு சொல்லுவீங்க. யூடியூப்பில் நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம என்ன கற்றுக்குறோன்னு தெரியும். ஒருத்தவங்களோட யூடியூப்போட சேனல் வாங்கி சும்மா வாங்கி பாருங்கள், எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குங்க. நம்மளால முடியாத டைமில் சூரியன் நம்ம அல்லாக்க பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற தப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஓடுறதுக்காக படிமைக்கப்பட்டோம். இப்போ இருக்க கார்ப்பரேட் லைஃப் மாதிரி 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யறதுக்கும் படிக்கப்பட்டவங்க இல்லை. நம்ம உட்காரணும், எந்திரிக்கணும், எவ்ரி 70 மினிட்ஸ்க்கு ஒரு டைம். அதான் நம்ம சர்க்காடின் ரிதம் ஒர்க் ஆகும். அதனால் நம்ம ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோயில் ஏதோ கோயில் சொல்லுவாங்க, அழகாக சப்போர்ட்டுருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம போய் பார்த்தா ஆக்சுவலி ஒரு டெம்பிள் தான். நான் மோஸ்ட்லி வந்து கடவுளெல்லாம் கும்பிட்றதில்ல. நம்ம எதையோ பெர்செப்ஷன் வேறு. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் சீன் சார், வேறு லெவலில் இருக்குது. பரபரப்பான வாழ்க்கை அந்த சைடில் இருந்துன்னா இந்த சைடில் இப்படி இருக்குது. சில இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு மலையவே எடுத்து குடஞ்சி அதை போய் விற்று ஃப்ளாட் போட்டு சிமெண்ட்டு வீடு கட்டி மறுபடியும் இயற்கையை காப்பாற்றுறன்னு பேர் சொல்கிற சில இயற்கையை ரசிக்கிறது நம்ம தான். அதை ஒன்றுமில்லாமல் நம்மளாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இதில் இது எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்ல நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இதை விட ஒரு நல்ல ஒரு இடமா ஸ்பாட்டாக நம்ம சந்திப்போம். என் கூட வரவங்க எப்போ வேணால் வரலாம், ஆல்வேஸ் வெல்கம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்போன்னு வீடியோ போடலாம். நன்றி.